திருநெல்வேலியைச் சேர்ந்த மாற்று சமூக பெண்ணை காதலித்ததாக கூறி அந்த பெண்ணின் தம்பி சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின்குமாரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியுள்ளது. சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். அம்பேத்கர். பஞ்சாயத்தடா முடிச்சு நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அந்த பெண்ணுடைய பெற்றோர் வந்து 2 பேருமே எஸ்ஐ. அவங்களுக்கு சட்டம் தெரியும், என்ன நடவடிக்கை பாயும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்கன்னா அதை விட ஜாதி பெருசா இருக்கா? சாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி, எங்களுக்கு சந்தன மாதிரி. சாதி விட்டு சாதி சம்பந்தம் பண்றது உங்களுக்கு சகஜம். ஆனா நடந்த பாதை மாதிரி கூட எங்களால நடக்க முடியாது மாப்பிள. ஏன்னா எங்க பரம்பரை அப்படி. என்ன பெரிய பரம்பரை. ஐயோ, பல இடங்கள்ல இந்த சாதிய உணர்வு கொண்டவர்கள் தான் அதிகாரிகளாக, காவல்துறை அதிகாரிகளாக, அரசாங்க அதிகாரிகளாக இருக்கிறாங்க. இத பாரு அவன நாடு உருப்பண்ணம்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்னா. அப்ப ஜாதி வளர்ந்துருக்கா? ஜாதி உணர்வு வளர்ந்துருக்கா? அந்த உணர்வு அப்படியே நிலைச்சு நிக்குது. சரி, அன்னைக்கு அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சான்னு சொன்னேன். இந்த சாதி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவேன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சானுங்க, மந்திரிமார்கள் அதை கட்டிய பிடிச்சானுங்க. சமூக ஆனா சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய பேச்சு எல்லாம் வைரல் ஆகுது. எங்க வீட்டுல எனக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு. அவங்க சொன்ன கருத்து தான் நானும் சொல்றேன். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம், என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒண்ணு வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது, பையனை வெட்டுவேன். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னப்பா என்ன பண்றாங்க? ஆமா, அந்த கொலையில என்ன தவறுன்னு கேக்குறவங்களே கூட ஜாதி சங்க தலைவர்லாம் ரொம்ப ஜாதி வெறியோட பேசுற வீடியோ பாக்குறோம். பாதுகாப்பாக நடமாட முடியவில்லை. தருதலை காதல், தருதல பசங்க. யாரா நீ காதலிக்கிறதுக்கு? நீ எந்த நாயிடா நீ? பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். அந்த பொண்ணுக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? உனக்கு என்னடா காதல் வேண்டியிருக்கு? காரணா பொருவியா நீ? நாடக காதல் முதல்ல அவர் தான் பண்ணார். டாக்டர் ராமதாஸுக்கு ஒரே மனைவி இருக்கிறாங்க, 2வது மனைவி. இதுக்கு பின்னாடி நான் ஆதரிக்கிறாங்களே அவங்களாம் நான் எந்த மரியாதை தரல. அவரு இவரெல்லாம் நான் பேச மாட்டாங்க, மரியாதை கொடுக்க முடியாது. வயசு மேல பேசுறா. யோ, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தான் நீங்க. வனத்துல மேஞ்சாலும் இனத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏண்டா அரக்காடு பையா, காலையில எழுந்திருச்சா ஒரு சிங்கிள் டீக்கு ஊர 3 சுத்தி வரையாடா. உனக்கெல்லாம் ஒரு கௌரவம், ஒரு நாணயம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று வெத்தலை போட்டு மூஞ்சில் தூப்பிடுவேன். நம்ம குடும்பத்து பெண்ணு வேற ஒரு சமூகத்து பையனை ஒரு காதலிச்சு ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டா, அல்லது திருமணத்தை முடிச்சு வச்சாலும் அது ஒரு கேலி கூத்தாயிருங்கிற ஒரு எண்ணத்துல இந்த கொடூர படுகொலைய பண்ணிட்டாரு. நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீ நம்ம என்ன கேக்குறோம்னா, பட்டியல் சமூகத்து இளைஞனை வெட்டுற, இதே இன்னொரு இடைநிலை சாதிகாரம் வந்து வெட்டிடுவேன். நீங்க வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. ஈஸியா சொல்லிடுவாங்க, ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாரும் சமந்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சொல்லக்கூடிய அல்லது அவங்க வீட்டு பெண் அந்த மாதிரி ஒரு அடுத்த ஜாதி பையனை காதலுங்கிற வேலையில போய் விழுந்தாலோ எப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு நடந்தா மட்டும்தான் தெரியும். ஒரே மண்ணில் பொறுக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒண்ணு போதா எல்லாரும் சேர்றதுக்கு? உன்னோட உயிர் ஜாதிக்காரன் வீட்டுல இருந்து வந்து கல்யாணம் பண்ணா வாய்ப்புன்னு தானே இருக்கிற நீ. இல்ல உன் ஜாதியிலே கல்யாணம் பண்ணி கொடுக்குற அவங்க மாப்பிள்ள வந்து குடிகாரனா இருக்கிறான், பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான், ஏமாத்துறவனா இருக்கான், வேலைக்கு போகாதவனா இருக்கான், வரதட்சணை குடும்பம் வாங்குறான். அப்பெல்லாம் உன் ஜாதி சங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த புள்ள காப்பாத்த வந்துச்சா? பொறுக்கி புறம்போக்கு சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதோ என் பிள்ளைய நான் பாதுகாக்கிறோம், எங்க பிள்ளைங்க நான் பாதுகாக்கிறோம் வீராவை பேசுற ஒருத்தன் கூட தான் ஜாதி பிள்ளைங்க அவங்க வீட்டுல நம்ம ஜாதியில இருந்து கல்யாணம் பண்ண பையன் நம்ம பிள்ளைய கொடுமைப்படுத்துறானே எவனாவது வந்துட்டு இருக்கானா? இவ்வளவு குடிகாரனா ரோட்ல கிடக்குறிய உன்னை பார்த்தா என் ஜாதியோட மானம் போதுன்னு சொல்லி குடிகாரனா வந்து ஜாதி விட்டு விலைக்கு வச்சிருக்காங்களா? இல்ல நீ கொலை எல்லாம் பண்ற கூலிப்படையா இருக்கிற நீ ஒரு நாள் ஜாதிக்கே இழுக்கு நீ எல்லாம் வேணாண்டான்னு சொல்லி துரத்தி விட்டுருக்காங்களா? இந்த ஜாதி பெருமை பேசக்கூடிய எங்களுக்கு வந்து நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய உங்களை மாதிரியான கோழைகளை நான் பார்த்ததே கிடையாது. நாங்கெல்லாம் வீர பரம்பரடா. எத்தனை போராட்டங்கள்ல, மக்களுக்கான போராட்டங்கள்ல, மண்ணுக்கான போராட்டங்கள்ல எங்க ஜாதி தலைவர் வந்து நிக்கிறாங்க. போலீஸ் வந்தது கேஸ் வருதுன்னா ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு
நான் ஒரு டம்மி பீஸ். யுவராஜும் கூட ஓடி ஒளிஞ்சிட்டார்ல. அவங்க எல்லாருமே ஓடி ஒளிவாங்கங்க. அந்த வீர தங்க காமிக்கணும்ல. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்பா. இந்த ஜாதிய உணரை பாதுகாப்பதால் என்ன நடந்துற போகுது? நீங்க ஒலிம்பிக்ல மெடல் வாங்க போறாங்களா? ஒரு புடலங்காயம் பண்ண போறது கிடையாது. ஊருக்குள்ளார 2 பைக்கை வச்சு அதில் நாங்கள் ஆண்ட பெரும்புறன்னு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு பைக்கு குறுக்கு முறுக்க ஓட்ட போறானுங்க. இருக்கிற 2 ஏக்கர்னால 4 ஏக்கர்னால கிடைக்கிற காசை எடுத்துட்டு அதை போய் குடிச்சு விட்டு அழிய போறானுங்க. பெருமை பேச போறானுங்க. எங்க ஜாதி நாங்க எப்பவுமே பெருமையா தான் சொல்லுவோம். சாவிக்கு 5ஆவது தான் சத்திரிய கோலையாட்டம் பின்னாடி முதுகுல குத்துறாள் நாங்க கிடையாது. நெஞ்சுக்கு நேரம் அப்படியே நெஞ்சை திறந்து நெஞ்சுக்கு நேரம் மோதுறாளுங்க நாங்க. சாவுக்கே 5ஆவது சத்திரிய நாங்க. டேய் டீ குடிச்சி அது காசு வச்சிருக்கிறியா? இல்லீங்க அக்கவுண்ட். சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான். முகமூடி கொள்ளக்காரங்களை பத்தி பேச்சு. பேப்பர் ஒண்ணுதான் இல்லீங்க கடைக்காரது. அதுவும் வச்சுதானா? போட்டு போடா போடா. இடஒதுக்கீட்டுல மருத்துவ கல்வியில ஒன்றிய அரசு பிஜேபி அரசு இத்தனாயிரம் இடங்களை வந்து தடுத்து வச்சிருக்கிறான். வேலை வாய்ப்புல இடம் இல்லாம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த சாதிகளுக்கான இடஒதுக்கீடு நிரப்பல, ஓபிசியே நிரப்பல. கேட்கறதுக்கு துப்பு இருந்துச்சா? அதுக்கெல்லாம் வரமாட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். அவன் என்ன சொல்றான்னா பட்டியல் சமூகத்துக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு இருக்குது. அப்படி ஒரு பார்வை இருக்கு. நான் ஒரு சமீபத்துல ஒரு கல்லூரியில பேசும் பொழுது பட்டியல் சமூகத்துல இருக்கிற பசங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு தர்றாங்க, அவங்களுக்கு மட்டும் ரிசர்வேஷன் தர்றாங்க, அவங்களுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க, எங்களுக்கு என்ன தர்றாங்க? உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குப்பா. நீ உள்ள வந்தது ரிசர்வேஷன்ல வந்ததுன்றது கூட தெரியல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. எதுக்கு இந்த சாதி உணர்வு எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, என் பிள்ளைய நான் காப்பாத்துறேன், எங்க பிள்ளை நான் வளர்த்துறது உனக்கு கல்யாணம் பண்ண தான் கொடுக்குறியா அப்படின்னு பேசக்கூடியவங்க எங்க இருந்து வர்றான்னா, இவன் பண்ணக்கூடிய தொழிலுக்கு கூலிக்கு ஆள் வேணும், சொந்த ஜாதியில இருந்து ஆள் வேணும், அதனால வளர்த்துறான். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற கிகோலோ பையா. அதே சமயத்துல சமீப காலத்துல மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்துத்துவ அமைப்புகள் இந்த ஜாதி வரை இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. மணியா சாதியாவும் மரமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அப்ப நம்ம மாதிரி ஆளுங்க சந்தோஷமா இருக்கிறது இந்த சாதியிலே கண்டுபிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பையன் கொலை பண்ணிருக்கானே, இவன் என்னைக்கு வெளியே வர போறான், என்ன கூப்பிட போறான்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஒரு கொலை நடக்கும், அது ஒரு குடும்ப நாசமா போகும். ஆனா அந்த கொலையோட பெருமையை பாரு. அம்பார் புள்ளைய வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணாம பரவாயில்ல, ஜாதியை காப்பாத்திட்டான் பாத்தியா? அம்பாரி அந்த புள்ளைய கொண்டு போய் இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் பையன்ட்ட போகாம தான் புள்ளைய செத்தாலும் பரவாயில்லன்னு பண்ணிட்டானேன்னு சொல்லி பேசுறாங்க. அல்லது அவனை கொண்டு போட்டு தன் வீரத்தை காப்பாத்துறான்னு இந்த பெருமையை வெத்து பெருமை எல்லா இடத்துல பரப்புறாங்க. அமெரிக்கா, ஜப்பான், சைனாவில் எல்லாம் நிமிஷத்துக்கு ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அவங்க எல்லாம் தொழில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம இந்த நக்கலு, கிண்டலு, பொத்தலு, ஜாதி சண்டை இதில் தான் முன்னேற்று இருக்கோம். கொன்னவன் இந்து, செத்தவன் இந்து. இந்து முன்னாடி எங்க போச்சு? பிஜேபி காரங்க எங்க போனாங்க? எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கா. அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். ஐநா நாகேந்திரனுடைய ஊர்ல நடந்திருக்கிறது, அவருடைய மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் நீங்கள் இந்து மத உணர்வு வளர்த்துறீங்கல்ல, செத்தவனும் இந்து தான், கொன்னவனும் இந்து தான். எங்கப்பா போச்சு உன்னுடைய இந்து தர்மம்? சொல்லு. இந்து தர்மம் என்ன? ஒரு இந்து பெண்ணை இன்னொரு இந்து பையன் கல்யாணம் பண்றது தப்பா? சொல்லு. உன் இந்து மதத்துல சொல்லி இருக்கா? சொல்லு. உன்னுடைய பகவத்கீதையில சொல்லி இருக்கா? நீங்க அஜித் குமார் கொலைக்கல எங்க போன எல்லாம் வாய்க்கிலே கேட்டீங்களே பிஜேபி காரங்க எல்லாம். இப்ப எங்கப்பா போனீங்க நீங்க எல்லாம்? ஊமையா? மௌன விரதமா? ஏன்? அது வந்து எங்க உங்களோட தலைவர்? எங்க வீரவசனம் பேசக்கூடிய அண்ணாமலை எங்க? சமூக நீதி பேசக்கூடிய அண்ணாமலை எங்க? எது? இங்க நான் ஒரே பிஸி. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இது உனக்கு கேவலமா இல்ல? நரேந்திரனா தேவேந்திரன் என்று வசனம் பேசின மோடி கட்சி எங்க போச்சு? வா வந்து நில்லு, இன்னைக்கு வந்து பேசு. ஐயோ ஐயோ, ஏன் பயமா இருக்கா? மத்த ஜாதிக்கார ஓட்டு போட மாட்டேன் பயமா இருக்கா? அப்ப ஜாதி ஓட்டு தான் வேணும் உனக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அறிவால் வச்சிருக்க அந்த பையன், சுர்ஜித்ன்ற பையன், கொலை பண்ண பையன், அத்தனை புகைப்படம் வருது, பாக்க தெரியாதா? அது காவல்துறையோட சார்ந்த பெற்றோர்களுடைய பையன் இந்த கத்தியை வச்சிட்டு இருக்கான். ஏன் காவல்துறை அதை அனுமதிச்சது? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுதாங்க நடக்குது. இப்ப என்னங்கிறதுக்கு 23 வருஷம் அந்த பிள்ளைய நான் பெத்து வளர்த்து ஆளாக்கி கோமணம் கட்டி விட்டு சட்டி போட்டு விட்டு தோடு வாங்கி கொடுத்து சிமிக்கி வாங்கி கொடுத்து அழகா இருக்கான்னு பார்த்து பார்த்து அந்த பிள்ளைய வளர்ப்பேன். நீ 10 நாள்ல பவுடரை போட்டுட்டு வந்து லவ் பண்ணி கூட்டிட்டு போயிருவ. உன்னை கொல்றதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். ஏன்டா இழுச்சா போல? அப்படி அவன் கொலை செய்வதற்கு எனக்கு யார் அனுமதி கொடுத்தார் என்று கேட்பீர்கள். ஆனால் என்னுடைய பிள்ளையை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கே ஒன்று அனுமதி கொடுத்தேன். என் வீட்டு பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு அனுமதி இருக்கிறப்ப உன்னை போட்டு தர்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்க கூடாது. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, வந்து விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. என் பேர் தான் கவின். என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா கொண்டு வந்திருக்காங்க. நியூஸ்ல என்ன பத்தி தான் பேசுறாங்க.
நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நாங்க ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா 2 பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற ஸ்டேஜ்ல எனக்கு இப்படி நடந்துருச்சு. காலேஜ்ல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். இப்போ டிசிஎஸ்ல வேலை பார்த்துட்டு வரேன். மாசம் 1 லட்சம் வர சம்பாதிங்க. லீவுக்கு ஊருக்கு வந்தேன். ஹலோ கவின், திருநெல்வேலி வா. நம்ம கல்யாணத்தை பத்தி என் அப்பா அம்மாவா பார்த்து பேசு. என் தம்பி உன்னை நேர்ல கூட்டிட்டு போயிடுவான். இங்க பாரு, என் அக்கா பின்னாடி வரக்கூடாது. இனி நமக்கு செட் ஆகாது. நீ வேற சமூகம், நாங்க வேற சமூகம். மனுஷன் பிறக்கும் போது மனுஷனாதான் பிறக்கான். கடவுள் மனுஷனை படைக்கும் போது இந்த சமூகத்துல 10 பேரு, அந்த சமூகத்துல 10 பேருன்னு படைக்கல. எல்லாருமே சமம்னு மனுஷனா படைச்சான். நான் நல்லா படிச்சிருக்கேன், கைய நிறைய சம்பாதிக்கேன். நான் அவளை நல்லா பாத்துப்பேன். என்னை நம்பி பொண்ணு கொடுங்க. அதுக்கு தான் தனியா வந்திருக்கேன். டேய், எவ்வளவு தைரியம் உனக்கு? விட்டுரு ப்ளீஸ். வழக்கு தொடர்பாக பெண் டாக்டரிடம் மகளிர் போலீசார் நேற்று ரகசிய இடத்தில் வைத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தியதில் அவர்தான் கவினை காதலிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவன் யாருன்னே எனக்கு தெரியல. எங்களை விட்டுருங்க ப்ளீஸ். சுபாஷினி, யாராவது சொல்லி பிரஷர்னால சொல்றியா இல்ல நீயா சொல்றியா தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருங்க. வெரி சாரி. அம்மா, அப்பா, தம்பி ரொம்ப ஆசையா திருநெல்வேலிக்கு போன அன்னைக்கு எனக்கு தான் இந்த மாதிரி ஆகிட்டு. இனிமே யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது. இனி உங்க கையில தான் இருக்கு. மிஸ் யூ அம்மா, அப்பா, தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், கவலைப்படாதீங்க. குட் பை ஃப்ரெண்ட்ஸ். பை. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.